ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி. ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவே ஹீட் அதிகமாக இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா? எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா அந்த எல்னினோ என்ற தாக்கம் தான்ப்பா. இந்த எல்னினோனா என்ன, அதை சார்ந்த தகவல் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம வீட்டில் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணுவோம் இல்லையா? ஹீட்டர் வச்சு சூடு பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது அதை சுற்றி இருக்க என்வாயர்மெண்ட் எல்லாமே ஹீட் ஆகிடும், ஓகேங்களா? அந்த பாத்திரத்தில். ஸோ இதே கான்செப்டை அப்படியே வந்து நம்ம உலகத்தோடு பொருத்தி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய பாத்திரம் தான் நம்மளுடைய உலகம். அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணி தான் வந்து பசிபிக் பெருங்கடல். ஏன்னா வந்து உலகத்தில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த பசிபிக் பெருங்கடல் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த ஒரு தண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த பசிபிக் பெருங்கடல். ஸோ அந்த நம்ம வீட்டில் போகிற அந்த ஒரு தண்ணி வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம பசிபிக் கடல் ஹீட் ஆகும்போது உலகமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹீட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ இந்த பசிபிக் கடல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிழக்கு மேற்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவு இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த கிழக்கு பசிபிக் கடல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து குளிரான ஒரு டைப்பான ஒரு கடல், ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து குளிர்ச்சியான ஒரு பகுதியாக இருக்கும். இந்த ஒரு மேற்கு கடற்கரை பகுதி பசிபிக் பெருங்கடல் பகுதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஒரு விதவிதப்பான ஒரு நார்மல் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு எல்னினோ என்ற தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துலேருந்து 7 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு தாக்கம். இந்த எல்னினோ தாக்கம்னா எக்ஸாக்டாக என்னன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இன்னும் வந்து அந்த ரீசனை கண்டுபிடிக்கப்படவில்லை. இருந்தாலும் இந்த எல்னினோ தாக்கம் என்பது வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு கடற்கரை பகுதி வந்து பசிபிக் பெருங்கடல் பகுதி ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இது அப்படியே டோட்டலாக ரிவர்ஸ் ஆகிடும், ரொம்பவே ஹீட் ஆகிடும். ஹீட் ஆனால் என்ன ஆகும், அந்த தண்ணி வந்து ஆவியாக ஸ்டார்ட் ஆகிடும். ஆவியாக ஸ்டார்ட் ஆகி சுற்றி இருக்கக்கூடிய மழை மேகங்கள் அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், ஓகேங்களா? அப்சர்வ் பண்ணி அந்த பர்டிகுலர் கிழக்கு கடற்கரை பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய மழை பொழிவுன்றது வரும். அதனை சுற்றி இருக்க பகுதிகள் இந்தியா போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போயிருக்கனால இந்த இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு டெம்பரேச்சர்ன்றது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகி மழையே இல்லாமல் இந்த ஒரு வெப்பநிலையோட தாக்கம் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக வந்து பதிவாகும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டிலும் இந்தியாவோட மற்ற மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சரோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான முக்கியமான காரணங்களாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ இது போன்ற இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த ஒரு ஷார்ட்ஸை வந்து லைக் பண்ணுங்க அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.